வணக்கம். இன்றைக்கி சாதாரணமாக பண்ணுற மணி கொழுக்கட்டையை கலர்ஃபுல்லாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மணி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் ஒரு 200 கிராம் பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவு தான். நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி மாவுனாலும் எடுத்துக்கலாம், நல்லா தான் வரும். இன்றைக்கி 1 டம்ளர் மாவுக்கு நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு சூடு பண்ணிகிட்ருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். எடுத்து வச்சுருக்கிற மாவை 4 பங்காக பிரித்து வச்சுருக்கிறேன். இதை கலர் சேர்க்கறதுக்காக பீட்ரூட், கேரட், அப்புறம் தக்காளிலேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் ஜூஸ் இதுக்கு போதுமானதாக இருக்கும். பீட்ரூட் ஜூஸை ஒரு கப்பில் இருக்க மாவோடு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதே போல் கேரட் ஜூஸையும் தக்காளி ஜூஸையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொதிக்க வச்சுருந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒவ்வொரு மாவுலேயும் தனித்தனியாக கலந்துக்கோங்க. இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும், உருட்டுற பதத்துக்கு வரணும். ஒரு வேளை தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வெள்ளை மாவு கலந்துக்கோங்க. இந்த மாவு மிக்ஸ் பண்ண உடனே உருட்ட முடியாது, சூடாக இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு கைப்பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இட்லி தட்டில் வச்சுருக்கிறேன். இது இட்லி பானையில் வச்சுட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரை தேவைப்படும். வேக வச்சுட்டு வந்துடலாம். கொழுக்கட்டைங்க நல்லா வெந்துருச்சு. இது ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். இது வேகிறதுக்கு எனக்கு கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. அதே இட்லி தட்டில் மிச்சம் இருக்கிற மாவை சின்ன சின்ன தட்டையாக தட்டி ஒரு 1 இன்ச் ஹைட் இருக்க அளவுக்கு தட்டிட்டு அதே இட்லி தட்டில் வச்சுட்டு இட்லி பானையில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் வரை இதுக்கு தேவைப்படும். கூட ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுவரை கொழுக்கட்டை தாளிக்கிறதுக்கான மசாலா பண்ணலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் வரமிளகாவும் கடுகு உளுத்தப்பருப்பும் போட்டு தாளிச்சிட்டு அதில் வெட்டின இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், கேப்சிகம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வேறு காய்கறிகளையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கொழுக்கட்டைக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம். வெறும் இந்த காய்க்கு தேவையானதை மட்டும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு மிதமான காரத்தோடு தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னா இன்னும் பச்சை மிளகாயும் இல்லை காரப்பொடியோ சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கரம் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு பாதி வேக்காடு வெந்தோடனே இதுலேருந்து ஒரு பாதி அளவு மசாலாவை எடுத்து தனியாக எடுத்து வச்சிடுறேன். இந்த வெஜிடபிள் மசாலாவோட வேக வச்சு எடுத்து வச்சுருந்த கொழுக்கட்டைங்களில் இதில் சேர்த்துக்கிட்டு ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இதெல்லாம் உப்பு காரம் எல்லாம் ஒன்றா கொழுக்கட்டையில் பிடிக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா ஒன்றா சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாத்திரத்துக்கு மாற்றிட வேண்டியது தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கல. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். எடுத்து வச்சுருந்த காய்கறிகளை அதே கடாயில் சேர்த்துக்கிறேன். நம்ம தட்டி வேக வச்சுருந்த கொழுக்கட்டைகளை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இந்த மசாலாவோடு சேர்த்து ஒன்றா கிண்டிக்கலாம். இது உருட்டுறதுக்கு நேரம் இல்லாதவங்க இதை போல் தட்டி வேக வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு கட் பண்ணால் நல்ல ஷேப்பில் வரும். நான் இன்றைக்கி கொஞ்சம் சூடோடே கட் பண்ணிட்டேன். இதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் மசாலாலாம் நல்லா கொழுக்கட்டையில் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துகிட்டு சர்விங் பவுலுக்கு எடுத்துட வேண்டியது தான். எப்போது நம்ம சாதாரணமாக செய்கிற மணி கொழுக்கட்டை அதிக சத்தோடையும் சுவையோடையும் கலர்ஃபுல்லாக ரெடி. நன்றி.